Hi hello friends, welcome to my channel. அதாவது இப்போ நீங்கள் வந்து டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா அனிமேஷன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதாவது நீங்கள் முன்னாடி வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து எதில் எடிட் பண்ண போகிறோன்னா அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் கூட கீழே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் லிங்க்கும் கீழே இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிங்கனாவே அந்த ஃபாண்ட் எல்லாமே உள்ளே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபாண்ட்டுக்கு தனி லிங்க் அப்படின்லாம் இல்லை, அந்த ஒரே பேக்கேஜாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அலைட் மோஷனுக்குள்ளே போகலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரெசல்யூஷன், பேக்ரவுண்டு கலர் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடும்ல, இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்க்குள்ளே போயிட்டு நான் ஆட் பண்ணுற பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ அதாவது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். அப்போ தான் புரியும். அந்த ஹேண்ட் ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த இமேஜ் ஆட் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் உள்ள டவுன்லோடில் கொடுத்துருக்கேன்னு சொன்னால இந்த இமேஜ் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தானே காமிக்க போகிறேன், அதனால் லைட்டாக நான் இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி அதாவது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். அந்த இமேஜ் என்ன இமேஜ்னு பார்த்து நீங்களும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டு பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹேண்ட்லேயே நம்மளுக்கு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் நான் வந்து இது அதாவது இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு அலைட் மோஷன் அதாவது ஆஃப்டர் எஃபெக்டில் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இதை எடிட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ புரிஞ்சால் மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வந்து நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ஹேண்ட் ஷேக்கிங்க்கு என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 92.4 அதாவது அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, அதாவது அந்த ஹேண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்து 4th ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆங்கிள் வந்து 180 வச்சுக்கோங்க. 180 சம்திங் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து நார்மல் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் வந்து 4.99 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து அதாவது அந்த ஹேண்ட் வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேண்டு கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், அதாவது இதாகிற மாதிரி. நீங்கள் இதில் வந்து ஒரு 2-3 சம்திங் வச்சுக்கோங்க. 1.90 2 சம்திங் இது வச்சுட்டிங்கன்னா அந்த ஹேண்ட் வந்து மூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து அந்த ஹேண்ட் ஷேக்கிங் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா இந்த ஹேண்டு ஷேக்கிங் எஃபெக்ட் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா, அதாவது இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் சொல்லிடுறேன். இப்படி ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு விகே ஸ்டுடியோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விகே ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நான் இதில் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு வேணால் வச்சுட்டு கலர் வந்து நான் பிளாக் கலர் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு லைட்டாக இப்படி இது பண்ணிக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்க, அதாவது டெக்ஸ்ட் எடிட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு மேலே தான் வரும், அந்த ஹேண்ட் ஷேக்கிங்க்கு மேலே தான் வரும். இதே நீங்கள் ஹேண்ட் ஷேக்கிங் கீழே வரணும்னா, இப்போ நான் இதிலே வச்சு சொல்லிடுறேன். ஹேண்ட் ஷேக்கிங் கீழே வரணும்னா அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ரிலீக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும்.
அது இப்படி தானே இருக்கும். ரிலீக்ஸ் வந்து நீங்கள் சாங்கோட ரிலீக்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போனா நீங்கள் ஆட் பண்ண அதாவது சாங் ரிலீக்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து போட்டுடணும். 2 இமேஜையுமே, அந்த ஹேண்டும் சரி, அந்த ஹேண்ட் இல்லாமல் ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன்ல, அது ரெண்டையுமே இது பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணும்போது வராது. ஏன்னா இதில் வந்து அந்த ஹேண்டுக்கு வந்து நம்ம பிஎன்ஜி வந்து இப்படி கொடுக்கல, அதனால் இது வராது. நான் அது சொல்கிறதுக்காக தான். நீங்கள் சில பேர் ஹேண்டுக்கு பின்னாடி வர மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்களா, அது வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து நான் லைவாக எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் இந்த ஹேண்டுக்கு பின்னாடி வர மாதிரியே வச்சுக்கோங்க. நான் அது ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த ஹேண்டுக்கு கீழே வர மாதிரி, அதாவது பின்னாடி வர மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன் அது சரியாக ஒர்க் ஆகலை. நான் நல்லா இல்லை, அதை நான் ஓப்பனாக சொல்லணும், நான் நல்லா இல்லை. அதனால் நான் இப்படியே எடிட் பண்ணிக்கிட்டேன். இதே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேனுக்கு பின்னாடி, அதாவது இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், சாரி. அந்த ரிலீக்ஸ் இருக்குல்ல, ரிலீக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஹேங் ஆகுது. இப்போ இந்த ரிலீக்ஸ் வந்து இந்த மேனுக்கு இந்த இடத்துக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ரிலீக்ஸ் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் திரும்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஹோல் இமேஜ், இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதாவது க்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே இந்த கீழே இருக்கிற கார்னர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த சைடு கீழே இருக்கிற ஒரு நிமிஷம், இன்னும் ரொம்ப இதாக போயிடுச்சு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடிட் பண்ணி இப்போ நான் மாற்றி பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு அதனால தான் அப்படி வந்துருச்சு. திரும்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு கரெக்டான பிஎன்ஜி ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மேனோட ஃபேஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஏதோ ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு பின்னாடி வந்த மாதிரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இந்த இடத்துல ரிலீக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருந்தால் மேலே தான் வரும். நான் இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் இந்த சென்டராக பார்த்து ரிலீக்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன், டெக்ஸ்ட் ரிலீக்ஸோட அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது முன்னாடி இருக்கிறது கட் பண்ணிக்கிறேன். இப்போ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கடைசியில் போயிருங்க. கடைசிலாம் ரொம்ப போக வேணாம், அந்த ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் செகண்டாக இருக்கும் பாருங்கள், செக்கர் டிசால்வ் அப்படின்னு அந்த எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் எல்லாத்தையும் 0 வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதாவது 750 வச்சுட்டு அமௌண்ட் 750 வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, வெயிட் எ மினிட், இங்கே அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு டிசால்வ்குள்ளே போய்ட்டு அந்த அமௌண்ட்டு 750 வச்சுட்டு அனிமேஷன் கீ கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த இமேஜுக்கு சென்டருக்கு வர மாதிரி அந்த இப்போ ரிலீக்ஸ் இருக்குல்ல டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அதாவது ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து ஃபுல்லாக 0 கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அவனுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ வந்து நான் ரிலீக்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, ஏன்னா ரிலீக்ஸ் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. நான் இந்த இதில் வேணால் இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண எஃபெக்ட்டுக்குள்ளேயே எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து சரி இதில் இன்னும் 2 எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். மேட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு அடுத்து என்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்றது அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்து 50 செகண்ட் இருக்கும். நீங்கள் 20 வச்சுக்கோங்க, கீழேயும் 20 மேலேயும் 20 வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸில் க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எட்ஜுக்குள்ளே இருக்கும், எட்ஜில் அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோ வந்து நீங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதா இருந்தால் க்ளோலையும் கம்மி பண்ணணும், ஆல்ஃபாலையும் கம்மி பண்ணணும், அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற எதுலேயும் கம்மி பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கலர் வந்து க்ளோ கலர் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் அதை ஃபஸ்ட் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணி எல்லா இதுலேயுமே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து எல்லா வீடியோலையுமே இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ எங்கெங்கே வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடைசியில் எண்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த எஃபெக்ட் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது டெக்ஸ்ட் வந்து ஸ்பீடாக போகிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் இப்போ அப்படியே லேஸாக கையில் மூவ் பண்ணுறேன் பாருங்கள்,
நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ரிலீக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா இப்படி தான் வரும் டெக்ஸ்ட் அனிமேஷன். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் வந்து கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேக்கிங் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி முடித்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு எடிட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் முன்னாடி அதாவது நான் எடிட் பண்ணதை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் வந்து இந்த ஷேக்கிங் எஃபெக்ட்லாம் இல்லை, சும்மா நார்மல் அந்த ஹேண்டு ஷேக்கிங் மட்டும்தான். இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம அந்த பேக்ரவுண்டு ஷேக்கிங், அதாவது ஃபுல்லாக ஷேக்கிங் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து நம்ம கீழே வந்து இதுக்கு முன்னாடியே பேக்ரவுண்டு ஷேக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட், அதாவது ப்ரீசெட் லிங்க் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் அந்த பேக்ரவுண்டு ப்ரீசெட் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணவே இப்படி தான் இருக்கும். இதில் நிறையா பேக்ரவுண்டு, அதாவது ஒரு 6 பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. அதாவது நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்குனா நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நியூ ப்ராஜெக்ட்டில் வந்து அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா சைடில் வந்து கொஞ்சம் வீடியோ விட்டு வெளியே போகிற மாதிரி ஏதாவது பிளாக்காக தெரியும். அதனால அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நீங்கள் வீடியோனால ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிலீக்ஸ் அனிமேஷனுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.